கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில ஆலயத்துக்கு கிளம்பிட்டிருப்பீங்க. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நம்ம எல்லாரும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கு நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்துட்டோம். நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம், பிதானுடைய வலது வருஷத்தில் நன்மையானவைகளை நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். உங்கள் வீட்டில் இன்னைக்கு சிலுவை தியானம் ஒருவேளை யாராவது எழுதி வைத்தால், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு. 2வது பாயிண்ட்டு, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம். அதிகாலை வேளையிலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்கள். பொருத்தனை. பொருத்தனையை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷருக்கு கண்ணியாக இருக்கும். நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அதை இன்னும் நிறைவேற்றலை அப்படின்னா நிறைவேற்றுங்க. ஏன்னா அது கண்ணி. அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு தடை, எனக்கு போராட்டம், எனக்கு பிரச்சனை சொல்லி புலம்பிட்டு இருப்பாங்க. பொருத்தனை பண்ணியாச்சா செஞ்சுருங்க. எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. திருமணம் முடிந்த புதுசில் என் கணவருக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு ஒரு ஆண் பையன் வேணும்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தாங்க. பையன் பிறந்துட்டான், கணவருக்கு வேலை கிடைக்கல. அப்போது கணவருக்கு வேலை கிடைக்கல, அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் ஏதாவது இது வரைக்கும் பொருத்தனை பண்ணியிருக்கீங்களாக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாண்ணே, பொருத்தனை பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு பையன் கிடைச்சோன்னே சாட்சி சொல்லுவேன். அதே போல் கணவருக்கு வேலை கிடைச்சோன்னே சாட்சி சொல்லுவேன். எனக்கு பையன் பிறந்துட்டான், சர்ச்சில் போய் சாட்சி சொல்லணும். இன்னும் கணவருக்கு வேலை கிடைக்கல, ரெண்டையும் ஒரே டயத்தில் சாட்சி சொல்லலாம்னு சொல்லி வெயிட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னாங்க. முதல்ல தேவன் பையனை தந்துட்டு இருக்கா, அதுக்காக போய் சாட்சி சொல்லுங்கள், கண்டிப்பாக கணவருக்கு ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். அதே போல் சாட்சி சொன்னாங்க. அதே வாரத்திலே சாட்சி சொன்னாங்க. அதுக்கு அடுத்தாப்புல உடனே அண்ணனுக்கு வேலை கிடைச்சிட்டு, கணவருக்கு வேலை கிடைச்சிட்டு. இதை ஏன் காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை உடனே நாம் நிறைவேற்றுவோம். சில குடும்பத்தில் இருதயத்தில் பொருத்தனை பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் நிறைவேற்றுங்க. யாரெல்லாம் இந்த வீடியோ கேட்குறீங்களோ, அதிகாலை வேளையில பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் நீங்கள் என்னென்ன பொருத்தனை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாம் நிறைவேற்றுங்க. ஒருவேளை நிறைவேற்றாமல் இருக்கிற பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதெல்லாம் மனுஷனுக்கு கண்ணியாக இருக்கும். அது எந்த நாடாக இருக்கலாம், எந்த உலகத்தில் எந்த ஜனமாக இருக்கலாம், மனுஷருக்கு கண்ணியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து, நம்ம ஏதாவது பொருத்தனை பண்ணியிருக்கோமா அதை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அடுத்தாப்புல, நீ உன் தேவனை கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே என்கிறார். அதை உடனே செலுத்திருப்பா, ஏன்னா நீ தான் பொருத்தனை பண்ணியிருக்க. ஒரு மனுஷன்ட்ட பொருத்தனை பண்ணல, கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணியிருக்கேன். கர்த்தர்ட்ட பொருத்தனை பண்ணதுக்கப்புறம் நிறைவேற்றணுமா வேண்டாமா? சில குடும்பத்தில் பொருத்தனை பண்ணிட்டு மறந்து போயிடுவாங்க, அப்படியே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில் எல்லாமே தடையாக இருக்கும். அதனால் வாழ்க்கையில் ஏதாவது பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை நிறைவேற்றிருங்க. அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாக உன் கையில் கேட்பார். நிச்சயமாக கேட்பாராம், கையில் கேட்பாராம். அது உனக்கு பாவமாகும் அப்படிங்கிறார். பாவமாகும் அப்படின்னா பாவ லிஸ்ட்டில் இருக்குது. அதனால் பொருத்தனை பண்ண எல்லா குடும்பமும், யாரெல்லாம் பொருத்தனை பண்ணியிருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க. நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை. உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்கிறார். அதனால் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, உன் தேவனாய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. செலுத்தியிருப்பா அப்படிங்கிறது. அதனால் கால வேளையில் இணைந்திருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்.
நிறைய குடும்பத்தில் நிறைய விதமான காரியத்தில் பொருத்தனை பண்ணுவீங்க. வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஸ்தோத்திர வழி சொல்கிறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஜெபிப்பேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. பைபிள் வாஸ்து முடிக்கன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. பல காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு காரியம் இருக்கும். தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆலயத்துக்கு கிளம்புறவங்களாம் காலையில் கிளம்புறதுக்கு ஆயத்தமாயிட்டுருங்க. சீக்கிரமாக புறப்படுங்க. ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. உங்கள் கரத்திலே பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் அப்பா ஆலயத்துக்கு போகிறாங்களோ, ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. மிகுந்த கிருபையினால் நிரப்புங்க. ஆலயத்திலே அப்பா நாட்டப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். உபவாச நாட்களிலே உபவாசத்தோடு இருக்காங்க. அப்பா இன்னைக்குள்ள சிலுவை தியானத்திலே புது உடன்படிக்கை மத்திய சிறண்டு நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அப்பா பிதானிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கீங்க. நன்மையானவர்களை பேசுகிற ரத்தமிட்டு நாங்கள் தியானித்தோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள அப்பா உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொருத்தனை செய்த குடும்பம் நிறைவேற்ற கர்த்தர் ஞாபகப்படுத்தின கிருபைக்காக நன்றி. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோருடைய எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசீர்வதிங்க ராஜா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் சில குடும்பத்தில் ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி கர்த்தர் பரிபூர்ணமாக மறுபடியும் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பமா ஆலயத்து கிளம்ப கர்த்தர் கிருபை செய்யுங்க. கற்பத்துணிக ஜெபிக்கிறா ராஜா, அவங்களுடைய வம்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். எத்தனையோ குடும்பத்துல இதயத்துல ஒரு பாரம் தான் இருக்கு. அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் எந்தெந்த நாட்டுக்குள்ள இணைந்திருக்காங்களோ அவங்க இதயத்துள்ள எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் குறை இருக்கும், எங்கெல்லாம் மிஸ்டேக் இருக்கும், எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசிரிங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்கப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. பாதுகாப்பு தாங்கப்பா. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர்கள் எல்லாரையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா. வேற வேற தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் எந்த குடும்பத்தில் ஹாஸ்பிட்டலில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில் இருக்காங்களோ உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. தொட்டு சுகமாக்கி தாங்க. தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்காங்கப்பா. அவனோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் உபத்திரக்கும், என்னெல்லாம் பிரச்சனைக்கும் எல்லாவற்றையும் நீக்கி தாங்கப்பா. விசேஷமா நிறைய குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க. குடும்பமா சர்ச்சுக்கு புறப்பட்டு போக முடியலையே, கனவு ரட்சிக்கப்படும் சொல்லி சில குடும்பத்துல ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா. என் தேவன் கிருபை செய்யுங்க. என் தேவன் கிருபை செய்யுங்க. என் தேவன் கிருபை செய்யுங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் ஆலயத்துக்கு கிளம்புறாங்களோ ஆலயத்தினுடைய சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள அப்பாவுடைய கரத்தில் அர்ப்பணிக்கும் ராஜா. அவங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. கர்த்தர் கரம் தொட்டு எல்லா குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கும் ராஜா. கர்த்தர் சந்திக்க வேண்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதிக்கணும்ப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கும் ராஜா. அந்த நாளை பொறுப்படுத்துவங்க. எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படுறோம். தேவன் அருளியப்பா மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும்ப்பா. ஆசீர்வதிக்கணும்ப்பா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க கரத்துல ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமா ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகி தேவன் அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.